கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நமது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை வாழ வைக்க வேண்டும். கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்குள்ளே தெய்வீக சமாதானத்தை தர வேண்டும். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் சந்தோஷமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக நான் ஜெபிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளையெல்லாம் கர்த்தர் மாற்றி அவர் உங்களுக்கு அனுகூலமான துணையாக இருக்க வேண்டும் என்றும் நான் ஜெபிக்கிறேன். பிரியமானவர்களே, நீங்களும் நமது ஊழியங்களுக்காக ஒரு நிமிடம் ஜெபித்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஜீவநதி என்கிற பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கிறோம். மாதந்தோறும் ஒருவேளை ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களை மையமாக வைத்து கிராம ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதுபோக சிறுபிள்ளைகளுக்கு மத்தியில் சண்டே கிளாஸ் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். தொலைக்காட்சி ஊழியங்களை மறுபடியும் ஆரம்பித்து இருக்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நமது ஊழியங்களுக்காக, ஊழியங்களின் தேவைகளுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை பாருங்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. பிரியமானவர்களே, நமது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளிலும் மிகவும் முக்கியமாய் பங்காற்றக்கூடியது நமது சிந்தை தான். நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி, அவிசுவாசியாக இருந்தாலும் சரி, அவனுடைய சிந்தையிலே என்ன எண்ணங்கள் வருகிறதோ அந்த எண்ணங்கள் தான் அவனது வாழ்க்கையை பிரதிபலிக்கிறதாக இருக்கிறது. ஒரு குடிகாரனை எடுத்துக்கொள்ளுங்க. எப்பண்டா சாராய கடை திறக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சிந்தையில் யோசித்து கொண்டே இருப்பான். அதே போல் ஒரு வேசிக்கல்லனை எடுத்துக்கொள்ளுங்க. அவன் மாலை மயங்குகிற வேலைக்கு காத்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு திருடனை எடுத்துக்கொள்ளுங்க. எப்பொழுது யார் தனிமையாக பொருள்களோடு செல்லுவார்கள் என்பதை குறித்து அவன் சிந்தித்து கொண்டிருப்பான். ஒவ்வொரு மனிதனுடன் தனது நடையை குறித்து, தனது எதிர்காலத்தை குறித்து சிந்தித்து கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவன் சிந்தையிலே தோன்றுகிற எண்ணங்களே அவனது வாழ்க்கையை ஆசீர்வாதமாகவும் மாற்றுகிறது அல்லது தலைகீழாகவும் கொண்டு செல்லுகிறது. அப்படி இருக்க இன்றைக்கு வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு அருமையான காரியம் என்னவென்று சொன்னால், 2 விதமான சிந்தைகளை குறித்து சொல்லுகிறது. ஒன்று மாம்ச சிந்தை, 2வது ஆவியின் சிந்தை. அதாவது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுக்குள் சிந்தை இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். ஆனால் அது எப்படிப்பட்ட சிந்தை என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். ஆனால் இந்த வேதம் அதை அழகாக பிரித்து காண்பிக்கிறது. மாம்சத்துக்குரிய சிந்தை, ஆவிக்குரிய சிந்தை. மாம்சத்துக்குரிய சிந்தை என்ன? ஒருவேளை தன் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுவது, அடுத்தது பொருளாதாரத்தை குறித்து கவலைப்படுவது, சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை குறித்து கவலைப்படுகிறது, அல்லது பாவ எண்ணங்களுக்கு அடிமைப்பட்டு இருப்பது. இப்படி உலக பிரகாரமான காரியங்களை குறித்து யோசிக்கிற, சிந்திக்கிற காரியங்கள் மாம்ச சிந்தை என்று எண்ணப்படுகிறது. ஆவியின் சிந்தை என்பது என்ன? நாம் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும், தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நமது குடும்பத்தை கர்த்தருடைய கிருபைக்குள்ளே ஒப்பு கொடுத்து நடத்த வேண்டும், நமது பிள்ளைகளை பரிசுத்தவான்களாக உருவாக்க வேண்டும், நமது பிள்ளைகளுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்து அவர்கள் இந்த பூமியில் உயர்த்தப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஆவிக்குரிய சிந்தையாக எண்ணப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளில் நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்கள் சிந்தையிலே எப்படிப்பட்ட எண்ணங்கள் அதிகமாய் தோன்றுகிறது? நீங்கள் மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்கிறவர்களா, ஆவிக்குரிய சிந்தையினால் நடத்தப்படுகிறவர்களா என்பதை கவனித்து பாருங்கள். கடந்த நாளிலே ஒரு தாயாரிடத்தில் பேசி கொண்டு இருக்கும்போது சொன்னாங்க, பிரதர், எப்போ பார்த்தாலும் இந்த 2 பிள்ளைகளை எப்படி கரை சேர்த்த போகிறேன்னு தெரியலை, அந்த ஒன்று தான் எனக்கு ரொம்ப கவலை அப்படின்னாங்க. அப்போ நான் அந்த தாயார்கிட்ட சிரித்து கொண்டே சொன்னேன், ஏம்மா, நீங்கள் ஏசப்பா பிள்ளை தானே, ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, ஒன்றை குறித்து நீ கவலைப்படாத, உன்னுடைய விண்ணப்பம் எதுவோ அதை தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரத்தோடு நீ தெரியப்படுத்து போதும்னு சொல்கிறார். தேவ பிள்ளைகள் கவலைப்படுகிறத கர்த்தர் விரும்பலை. அந்த அம்மா உடனே சொன்னாங்க, அது எப்படியா கவலைப்படாமல் இருக்க முடியும், நான் 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சுருக்கேன் அப்படின்னாங்க. இப்போ நான் அந்த தாயார்கிட்ட மறுபடியும் கேட்டேன், சரிம்மா,
நீங்கள் கவலைப்படாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. இப்போ உங்கள் 2 பிள்ளைகளும் உங்ககிட்ட வந்து, எம்மா நீ எப்படிம்மா என்ன கல்யாணம் பண்ணி கொடுப்ப, என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்கா, நீ நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கட்டி கொடுப்பியா, இல்லை எவனோ ஒருத்தன் வந்தான்னு அவன் கையில் பிடிச்சி கொடுத்துருவியா, இப்படி உங்ககிட்ட வந்து உங்கள் பிள்ளைகள் கேட்டால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு. உடனே இப்போ என் அம்மா அதை பேசுகிற, அதை அந்த நேரத்தில் பார்த்துக்கிடுவோன்னு சொல்லுவேன்னாங்க. சரி சொல்லிட்டீங்களா? நாளைக்கு மறுபடியும் உங்கள் பிள்ளை வந்து உங்ககிட்ட கேட்குது, ஏம்மா என்னை எப்படிம்மா திருமணம் செய்து கொடுப்ப, ஏதோ வர்றவன்ட்டு பிடிச்சி கட்டி கொடுத்துருவியா, இல்லை நல்ல மாப்பிள்ளையை பிடிச்சி கட்டி கொடுப்பியான்னு கேட்டால் என்ன செய்வீங்கன்னு. கோபந்தான் வரும். அதான் நேற்றே சொல்லிட்டேனே, நீ உன் வேலையை பாரு, அது நான் பார்த்துக்கிடுவேன், நீ எதுக்கு அதை பற்றி கவலைப்படுறான்னு கேட்பேன். அப்போ நான் அந்த அம்மாவை பார்த்து சொன்னேன், உங்கள் பிள்ளைகள் உங்ககிட்ட டெய்லி வந்து எனக்கு எப்படி நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவேன்னு கேட்டால் உங்களுக்கு கோபம் வருதே. அப்போ நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்துக்கிட்டு அவரை துதிக்கிறது, அவருடைய வழியில் நடக்கிறது, அவருக்குள்ளே உங்களை சந்தோஷமாக காத்துக்கொள்ளுகிறது, நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களை விட்டுட்டு உங்கள் பிள்ளைகளை குறித்தும் எதிர்காலத்தை குறித்தும் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ ஆண்டவருக்கும் கோபம் வரதானே செய்யும் அப்படின்னே. அப்போ அந்த அம்மா, ஆமாய்யா நீ சொல்கிறது கரெக்டு தான், இருந்தாலும் என்ன பண்ண, நான் பாவப்பட்ட ஜனமாக இருக்கேனே, அந்த எண்ணம் தானே மண்டைக்குள்ளே வருதுன்னாங்க. நல்லா கவனித்து பாருங்கள், வேதத்தில் ஆண்டவர் மிக திட்டமாக சொல்லிட்டாரு, என்னை அல்லாமல் உங்களால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது, எதை செய்யணுன்னாலும் நான் தான் செய்யணுங்கார். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்கணும்? ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக வாழ பழகுங்க. அதாவது ஒரு பழைய பாடல் உண்டு தெரியுமா, கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். அப்போ நல்ல கவனிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆவியின் சிந்தை தான் காணப்படணும். எந்த காரியமானாலும் மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுத்தா கண்டிப்பாக நம்ம தவறுவோம். மாம்சத்தில் தோன்றுகிற சிந்தை வந்து கவலையை கொண்டு வரும், அசுத்த எண்ணங்களை கொண்டு வரும், பயத்தை கொண்டு வரும். ஒருவேளை இப்படிப்பட்ட நினைவுகள் மாம்சத்துக்குரியவைகள் ஒரு தேவனுடைய பிள்ளையை தடுமாற பண்ணும், கீழே விழும்படி செய்யும். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ள மாம்ச சிந்தை அதிகமாக இருக்கும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த மாம்ச சிந்தையை நீங்கள் கடிந்து கொள்ளுங்க. நீங்கள் ஆவியின் சிந்தைக்கு இடம் கொடுங்க. சும்மா இருக்கிற நேரம் கர்த்தரை நல்லா பாடி துதிங்க. சும்மா இருக்கிற நேரம் வேதத்தை எடுத்து வாசித்து தியானிங்க. அடுத்தது கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க பழகுங்க. கவலையற்ற ஒரு வாழ்க்கைக்கு உங்கள் இருதயத்தை அர்ப்பணிங்க. நிச்சயமாக சொல்கிறேன், தேவன் உங்களை நன்மையினால் நிரப்புவார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உமது கிருபையின் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆவியின் சிந்தையும் மாம்சத்தின் சிந்தையும் குறித்து நாங்கள் தியானித்தோம். இதோ உமது பிள்ளைகளுக்குள்ள மாம்சத்தின் சிந்தை காணப்படாதபடி ஆவியின் சிந்தை காணப்பட கர்த்தர் பரத்திலிருந்து கிருபை செய்வீராக. உமது அன்பு கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நன்மையால் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.